வெல்கம் டு அன்னப்பறவை சேனல். விஜய் அரசியலில் பங்கேற்பது உறுதியானால் அவர் எப்படி வெற்றி பெறுவார்? அதற்கான தகுதிகள் அவருக்கு உள்ளதா என இப்போது பார்ப்போம். தற்போது உள்ள நடிகர்களில் விஜய்க்கு அதிக ரசிகர்கள் உள்ளனர் என்பது எல்லோரும் அறிந்ததே. ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆவதற்கு அவருடைய ரசிகர்கள் அனைவரும் துணை புரிய வேண்டும். அப்போதுதான் அவர் வெற்றியடைய முடியும். ஏனென்றால் மறைந்த மாபெரும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு இருந்த ரசிகர்கள் மிகவும் அதிகம் என்றால் அது மிகையாகாது. அத்தகைய ரசிகர்களை கொண்ட சிவாஜி அவர்களாலேயே அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், அவருக்கு இருந்த ரசிகர்கள் அனைவரும் அவரை ஒரு நடிகராக மட்டுமே ஏற்றுக்கொண்டனர், ஒரு அரசியல்வாதியாக ஏற்க மறுத்தனர். ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்களை நடிகராக மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற மாபெரும் அரியாசனத்திலும் ரசிகர்கள் அமர்த்தி ரசித்தனர். அதற்கு காரணம், அவர் நடித்த திரைப்படங்களில் மக்கள் நலன் சார்ந்த வசனங்கள், மக்களின் அறியாமைகளை சுட்டிக்காட்டும் காட்சிகள், அவர்களை ஊக்குவிக்கும் பாடல்கள் என அனைத்து விதங்களிலும் அவர் மக்களோடு ஒருவராக ஈர்க்கப்பட்டார். அதனால் அவர் ஆதரித்து வந்த அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று வந்தது. அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடனான மனக்கசப்பால் எம்ஜிஆர் தலைமையில் உருவான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் என்ற ஒரு தனிப்பட்ட நபருக்கு தமிழகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் மட்டுமல்லாமல் நடுநிலை வகித்து வந்த அனைத்து தரப்பினரும் முழு ஒத்துழைப்பு தந்து அவரை தொடர்ந்து 3 முறை முதலமைச்சர் என்ற சாதனைக்குரியவர்களாக மாற்றினர். அதற்கு அடுத்ததாக செல்வி ஜெயலலிதா அவரை எப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டனர்? எம்ஜிஆர் அவர்களோடு திரைப்படங்களில் நடித்த பெருமைக்குரியவர். அவர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக பதவி வகித்தவர். எம்ஜிஆர் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பங்கேற்றவர். மக்கள் மனதில் அக்கட்சியின் அடுத்த கட்ட தலைவர்கள் வரிசையில் இடம்பெற்றவர் என இவருக்கான தகுதிகள் பலவும் உண்டு. அதற்கு அடுத்ததாக திரு விஜயகாந்த். இவரும் தன்னுடைய திரைப்படங்களில் மக்கள் நலன் சார்ந்த பல விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் வெளிப்படுத்தியுள்ளார். இவரும் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று தேமுதிக தான் என்று சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அவருடைய ரசிகர்கள் அனைவரும் கட்சியின் உறுப்பினராக்கி தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சிகளை பின்னுக்கு தள்ளி அவர் சொன்னது போலவே தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்துடன் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தார். அதேபோல் தற்போது தலைமை இல்லாமல் திண்டாடி வரும் அதிமுக பல பிரிவுகளாக பிரிந்துள்ளது. தமிழ்நாடு அரசியல் களத்தில் தற்போது திமுக மட்டுமே பெரிய கட்சியாக உள்ளது. எதிர்த்து போட்டியிடும் அளவுக்கு வேறு எந்த கட்சியும் வளரவில்லை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ரஜினிக்கு முன்பாக கட்சியை ஆரம்பித்தால் ஒருவேளை விஜய் தலைமையிலான கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முதலில் தன்னுடைய ரசிகர் மன்றங்களில் உள்ள அனைவரையும் உண்மையான தொண்டனாகவும் நிர்வாகிகளாகவும் மாற்ற வேண்டும். மக்கள் மனதில் இவர் அரசியலுக்கு வந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும் என நம்பிக்கை ஏற்பட வேண்டும். ஏற்கனவே உள்ள அரசியல் கட்சிகளை எதிர்த்து போராடும் துணிவும் தொண்டர்களை அரவணைத்து செல்லும் மனப்பக்குவமும் வேண்டும். இல்லையென்றால் டி ராஜேந்தர், பாக்கியராஜ், கார்த்திக் போன்றவர்கள் வரிசையில் ஒரு சிறிய லெட்டர் பேட் கட்சியாக மட்டுமே செயல்பட முடியும். இவர் அரசியலுக்கு வந்தால் எப்படி செயல்பட போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என நினைக்கும் அனைத்து விஜய் ரசிகர்களும் இதை ஷேர் செய்யவும். அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க அன்னப்பறவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.